அந்த சீனை பண்ணி முடிக்கும்போது எங்களுக்கு எழுதுறப்பவே அந்த அப்போது நைட்டுக்கு குண்டு பல்ப்பு, தொட்டுக்க சீரியல் பல்ப்பு, இதெல்லாம் எங்களுக்கு டயலாக் அப்போவே வந்துச்சு. அது எழுதுறப்போ எல்லாரும் விழுது சிரிச்சோமா, அது எங்களுக்கு தியேட்டர்லேயும் அவ்வளோ ஒர்க் அவுட் ஆச்சுங்கிறது தான் அன்னைக்கு நாங்கள் எழுதுறப்போ நடந்த அதே ரெஸ்பான்ஸ் வந்து தியேட்டர்லேயும் ஆடியன்ஸுக்கு கிடைச்சது. இதில் என்னென்னா அந்த சீன் எடுக்கிறப்போ வடிவேலன்ற சீனை எக்ஸ்பிளைன் பண்ணோன்னா அண்ணன் சொன்னார், அப்பா நான் அவனுக்கு எதுக்கு உட்காந்துருக்கிறேன், டியூப்லைட் உடைச்சி அது ஏதாவது துகள்கள் பறந்து வந்து மூஞ்சி ரீஞ்சில் குச்சிடக்கூடாதுன்னு அவர் பயந்தார். ஒரு ஆர்டிஸ்ட்டாக அது நியாயமான விஷயம் தானே. அப்போ நான் சொன்னேன், இல்லைண்ணே அது உடைக்கிறப்போ அவ்வளோ தூரம்லாம் வராது, டப்புன்னு இங்கேருந்து அதில் முடிஞ்சிடும். அது என்னன்னா அவருக்கு கொஞ்சம் பயம், இல்லைப்பா அதை கொஞ்சம் மாற்றி எடுப்பா, அது வேணாம் ஒரே இதில் வேண்டான்னாரு. ஆனால் எனக்கு வந்து என்னென்னா அந்த உடைக்கிறப்போ ஒரு ரியாக்ஷன் வரும். ஏன்னா எங்களுக்கு வந்துச்சு இல்லை அது லொக்கேஷன் பார்க்க போகிறப்போ அந்த ரியாக்ஷன் மிஸ் ஆகிடக்கூடாதுன்றது எனக்கு ஒரு டேரக்டராக எனக்கு ஒரு ஆதங்கம். ஆனால் அண்ணன் ஒரு ஆர்டிஸ்ட்டாக அது மேலே பற்றக்கூடாதுன்றாரு. அப்போ நான் அந்த டியூப்லைட் இருக்கிற தனியாக இருக்கட்டும், எங்க அந்த டியூப்லைட்டை உடைக்கிறீங்களே தூள் பறக்குமான்னு, இல்லை சார் அதுக்கு உள்ளே இருக்குது சின்ன கேஸ் தான் அது, ஸோ உடைச்சோடனே இவ்வளோ தான் வரும் சார் அப்படின்றாரு. அப்போக்கு எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டு, சரி ஓகே நீங்கள் உடைச்சிருங்கன்ட்டேன். அண்ணங்கிட்ட வந்து இல்லைண்ணே அவர் கொண்டு போகும்போது கட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன் வடிவேலன்ட்டேன். அண்ணனும் ஓகேன்ட்டார். ஆனால் நான் அவன்கிட்ட வந்து சொல்லலை, அந்த உடைக்கிறவன்ட்ட கேமரா ரன் ஆகிடுச்சு. இப்போ இருக்குமா இப்போ டிஜிட்டலும் கிடையாது, ஃபிலிம் வேறு. ஸோ கேமரா ரன் ஆகிடுச்சு, அவர் எடுத்தார், உடைச்சிட்டாரு. இப்போ நான் அண்ணங்கிட்ட கொண்டு போகும்போது கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் இவர் உடைச்சிட்டார். உடைச்சோன்னா ரியலாகவே அண்ணனுக்கு ஃபேஸில் பற்றக்கூடாது கொண்டு அவன் உடைப்பான்னு எதிர்பார்க்கல. அது ரியாக்ஷன் படத்தில் இப்போ பார்த்தாலும் இருக்கும். டப்புன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுப்பாரு. கொடுத்துட்டு அப்படியே கண்டினியூ பண்ணிட்டேன் நான் கட் சொல்ல. அப்படியே அண்ணனும் அதை மேனேஜ் பண்ணி நடிச்சிட்டாரு. அது படத்தில் பயங்கரமாக ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஷார்ட் முடிஞ்சோட போய் கை கொடுத்தா, போப்பா திடீர்னு கட் பண்ணி சொல்ல அப்படி பண்ணிட்டு கேட்டார். இல்லைன்னா ரியாக்ஷன் அவ்வளோ சூப்பராக இருக்குப்பா இருக்கும் அப்படின்னு அவர் என்னைய கிண்டல் பண்ணிட்டு இருந்தார்.